கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 31வது நாள் கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? இந்த 100 நாள் ஜெபத்தில் இந்த 4வது செக்ஷனில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். 10 நாள் ஒரு செக்ஷனாக வைத்து 10 செக்ஷனை கர்த்தர் தந்திருந்தார். அதில் இந்த 4வது செக்ஷன் இந்த 31வது நாள் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தேவஜனமே, ப்ரேயர் டைம் குடும்பத்தாரே, அருமையான தேவஜனமே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற அவருடைய வார்த்தை, மரித்து போனதை உயிரடைய செய்கிற தெய்வ வார்த்தை, இன்னைக்கு நீங்க இழந்து போனதுக்கு ஈக்குவலாக டபுள் ப்ரமோஷனை கட்டளையிடுகிற தேவனுடைய மகிமை அசைவாடுகிறதை மறந்து போகாதீங்கள். தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் பேர் பேராக தொட்டு கொண்டே இருக்கிறாரு. அநேகருடைய சாட்சிகளை நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அநேக சாட்சிகள் இனி வந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, ஆண்டவர் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். அநேகருடைய கட்டுகள் உடைய ஆரம்பித்து விட்டது. அநேகருடைய சங்கிலிகள் கலர ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் இன்னும் துதிப்பேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இன்னும் நான் ஆராதிப்பேன்னு சொல்றீங்க? தேவஜனமே, ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவன் அண்டை சேர சேர, தேவனோடு நெருங்க நெருங்க, அவர் உங்களுக்கு கிட்ட வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை சேர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் அருகாமையில் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனண்டை சேருங்கள், கர்த்தர் உங்கள் அண்டை சேருவார். ஹல்லேலூயா. ஒரு வல்லமையான தேவ மனிதன் இவ்வாறாக சொன்னார், ஓ இஃப் யூ டேக் ஒன் ஸ்டெப் ஃபார் காட், காட் வில் டேக் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு யூ அப்படின்னு சொன்னார். அப்படி என்றால் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது, ஜெபிக்கணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது, பிசாசானவன் ஒரு 10 ஸ்டெப்பு தான் உங்களை பின்னாடி இழுப்பானே தவிர, கர்த்தர் ஆமென் லட்சக்கணக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த ஜெபத்தையும் அந்த பொருத்தனையும் காப்பாற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் சாத்தா என்ன பின்னாடி இழுக்கிறான்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு ஆண்டவருடைய கரம் எப்பொழுதுமே இருக்கிறது. கடல்ல வீழ்ந்து முங்கின அந்த அருமையான பேதுருவை எல்லா சீசர்களும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் மட்டும் தூக்குறதற்காக ஆயத்தமானது. ஒரு சீசன் கூட குதித்து வந்து பேதுருவை காப்பாற்றணும்னு வரவில்லை. ஆனால் கர்த்தர் அந்த கடலில் இருந்து பேதுருவை தூக்கி எடுத்தாரு. இன்னைக்கு உங்களை காப்பாற்ற யாருமே வராட்டியும் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான 31வது நாளில் எனக்காக ஒரு தூதன் அனுப்பப்படுவார். ஏன்னா நான் கர்த்தர் அண்டை சேருகிறேன், கர்த்தர் என் அண்டை சேருவார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை உங்களுக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாது. தேவஜனமே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாமே செய்து கொண்டிருப்பாரு. அதை கர்த்தர் தான் செய்கிறாருன்னு நீங்க எப்படி அறிய முடியும்? தேவன் ஒரு சொப்பனத்தை காட்டுவாரு, இல்ல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக பேசுவாரு. அப்பந்தான் கர்த்தர் செய்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் முழு உள்ளத்தோடு நன்றியோடு கர்த்தர் தருகிறதை தேவ நாம மகிமைக்காக பயன்படுத்துவீர்கள். ஒரு சின்ன தம்பி அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா வானத்தில் பறக்கிற எல்லா ஏரோப்ளேன்ஸும் எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களாப்பா, அதில் ஒன்று எனக்கு வாங்கித்தாங்கன்னு கேட்டான். அப்பா சொன்னார், நீ பார்க்குற மாதிரி இதெல்லாம் குட்டியாக இருக்காதுடா, இதெல்லாம் ஒன்றும் வீட்டுக்குள்ளெல்லாம் நிற்கிற மாதிரி கிடையாது, இதெல்லாம் நம்ம வீடை மாதிரி 10 மடங்கு பெருசாக இருக்குன்னு சொன்னார். அவன் அதை நம்பவே இல்லை. ஒரு நாள் அவனை வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு அவனை ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட்டு போகிறாரு. ஏர்போர்ட்டுக்குள்ளே போன தம்பி பார்க்குறான், என்னப்பா இவ்வளோ பெருசாக யானை மாதிரி பெருசாக இருக்குது. அப்போ தான் அவங்க அப்பா சொன்னார், நீ ஃப்ளைட்டை தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அதை கிட்ட போய் நிற்கும் பொழுது அது ஒன்றிலும் பெரிதாக இருக்கும். தேவஜனமே, எதையுமே நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு அருகாமையில் நீங்கள் வரும்பொழுது அதனுடைய உண்மையான உருவம் என்னவென்று தெரியும். அதே போல தான் தேவஜனமே, நீங்கள் தூரத்தில் இருந்து ஆண்டவரை பார்க்காதீங்க. கம் அன் டு ஹிம், கம் நியர் டு ஹிம். அவர் கிட்ட வாங்க. இந்த 100 நாள் ஜெபம் அவர் கிட்ட உங்களை கொண்டு வரும். அவர் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். அவர் எப்படிப்பட்டவர் என்று புரிவீர்கள். அவர் எப்படி அன்பானவர்னு புரிவீருங்க. தூரத்தில் நின்று 4 பேர் சொல்லுகிறத வைத்து ஆண்டவரை கணக்கிடாதீங்க. நீங்க கிட்ட வந்து பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். அவர் அருமையான தோமாவை பார்த்து சொன்னார், என்னை தொட்டு பார், உனக்காக உயிர் கொடுத்த தெய்வம் நான் என்று அவர் தோமாவை பார்த்து சொன்னார். எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என்னை தொட்டு பாருங்கள், ஓடி வாங்க, நான் யாருன்னு பாருங்க, நான் தான் உங்களுக்காக மரித்த தேவன்னு அழகாக சொன்னார். தேவஜனமே, ஆண்டவரை யார்
யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி தவறாக கணக்கு போடாதீங்க. டோன்ட் see God in a black light. உங்க சூழ்நிலையினால, உங்க போராட்டத்தினால, உங்க வியாதியினால, உங்க கடன்னால, உங்க நெருக்கத்தினால ஒரு நாளும் உன்னதமான ஆண்டவரை, உங்க தகப்பனை, உங்க நாசியில் சுவாசத்தை கொடுத்தவரை, நீங்க கேட்காமலே இந்த அருமையான நல்ல வாழ்க்கையை கொடுத்தவரை, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரை, டோன்ட் see him in a black light. அவரை யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த 100 நாள் ஜெபத்துல உங்க சோர்வு சந்தேகங்கள் எல்லாம் ஓரமா வைத்துட்டு அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஜாதிகளில் பெரியவர், அவர் உலகத்தை படைத்தவர், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் உயர்ந்தவரா இருக்கிறார், அவர் பெரியவரா இருக்கிறார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீர்கள். ஒரு நாள் உங்க பிரச்சனைகளை வைத்து அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று தளர்ந்து போகாதீர்கள். அந்த பிரச்சனையின் சாராம்சம் என்ன, அதனுடைய மையப்பகுதி என்ன என்று ஜெபத்தில் வையுங்கள். கர்த்தர் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு அநேகர் தேவனை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறார்கள். தேவ ஜனங்களே, ஒரு 7 குருடர்கள் யானையை பார்க்க போனார்கள். அவங்க ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு கன்க்ளூஷன் சொன்னாங்க. ஒருவன் சொன்னா யானை மரத்தண்டு போல் இருக்கிறது, ஏன்னா அவன் தொட்டு பார்த்தது யானையினுடைய கால். ஒருவன் சொன்னா அவன் யானை விளக்குமாறு போல் இருக்கிறதுன்னு சொன்னான், ஏனென்றால் அவன் தொட்டு பார்த்தது யானையினுடைய வால். ஒருவன் சொன்னா யானை சொலவு போல இருக்கிறது, ஏன்னா அவன் தொட்டு பார்த்தது யானையினுடைய காது. ஒருவன் சொன்னா யானை பானை மாதிரி இருக்குதுன்னு, ஏன்னா அவன் தொட்டு பார்த்தது யானையினுடைய வயிறு. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க புரியணும், ஏதோ குருட்டுத்தனமாக ஏதோ விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்னவோ செய்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பணத்தை மட்டும்தான் தருவார். ஏதோ விதத்தில் ஆண்டவருடைய ஒரு பாகத்தை பார்த்துட்டு ஆண்டவர் இப்படி தான் இருப்பார், ஆண்டவர் பாடுகளை தான் தருவார் என்று சொல்லாதீர்கள். வேதத்தில் ஆண்டவர் உயர்த்தின நபர்களை பாருங்கள். ஏன் உங்களை ஆண்டவர் உயர்த்த மாட்டார்? ஏன் உங்களை நடத்த மாட்டார்? ஏன் உங்களை ஆண்டவருக்காக செயல்பட வைக்க மாட்டார்? ஏன் உங்கள் விளக்கை ஏற்ற மாட்டார்? ஏன் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை அனுப்பி உங்கள் விளக்கு அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வைக்க மாட்டாரா? தேவ ஜனமே, சோர்ந்து போன நாட்கள் முடிகிறது, தளர்ந்து போன நாட்கள் முடிகிறது. இந்த 100 நாள் ஜெபம் கர்த்தருடைய ஆவியினால் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெபம் முடியும் போது ஆமென், பனித்துளி பெய்கிறது போல, மலைத்துளி பெய்கிறது போல கர்த்தருடைய நன்மைகள் உங்க குடும்பத்தில் பொழியும். தேவ ஜனமே, தமிழ் தேசத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று இதில் கலந்து கொள்ள ஆண்டு வைக்கல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இதில் அட்டன் பண்றாங்க. தமிழ் ஜனங்கள், தமிழ் அறிந்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த வெகுமதி. இந்த அருமையான பிரேயர் டைம் சேனலுக்காக தேவ ஜனமே ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன திட்டத்தோடு தந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறணும். ஆயிரங்கள் இந்த ஜீவ நீரோடையில் ஆமென் பலப்படணும், தாகம் தீர்க்கப்படணும். இதில் இருந்து ஓடுகிற ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்படணும், அவர்கள் பசி தீர்க்கப்படணும், அவர்கள் தாகம் தீர்க்கப்படணும். அவர்கள் மேலுள்ள தேவ திட்டம் வெளியே வரணும். அவர்கள் வாழ்க்கையை கட்டி வைத்து சங்கிலிகளால் கட்டி வைக்கிற, சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிற எல்லா அனுபவங்களும் இந்த ஜெபத்தில் அது உடையணும். ஆவியானவர் அதை செய்வார். ஆவியானவர் அதை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை தேவன் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, ஒரு ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஜீவ நதியில ஒவ்வொரு பேரும் நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நதி என்பது தாராளமாய் ஓடக்கூடியது. இவ்வளவுதான் எடுக்கணும்னு அது சொல்லாது. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்க. தேவ ஜனமே, நீங்க எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு இணையறீங்களோ, அவ்வளவு தூரம் உங்க வீடு நிரப்பப்படும், உங்க குடும்பம் நிரப்பப்படும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பெருமலை நம்ம வீட்டில் வரணும். இன்னைக்கு ஒரு ஜீவ நதி நம்ம வீட்டில் ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவ நதி ஓடும் பொழுது எங்கெங்கெல்லாம் அசுத்தம் இருக்கோ அதெல்லாம் அடித்து செல்லும். எங்கெங்கெல்லாம் வறண்டு போய் இருக்குதோ அதையெல்லாம் நீரூற்றாய் பசுமையாய் மாறும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உமோடு நான் இணையணும்ப்பா, என்னை இன்னும் நெருங்க பண்ணுங்கன்னு உள்ளத்தில் துதித்து கொண்டே இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உன்னத தெய்வனே, சுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் எத்தனை பேர் உள்ள ஏங்குது ஆண்டவரோடு இணைய? உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே.
பருகிட ஓடோடி வந்துள்ளே உமக்காக மாறிட உலகை மறக்கிறேன். எத்தனை சொல்றீங்க நான் உமக்காக மாறிட உலக மறக்கிறப்பா உலகை மறக்கிறேன். ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் எத்தனை தாயாருடைய இருதயம், எத்தனை தகப்பன்மாருடைய இருதயம் அந்த ஏசப்பாவுக்காக துடிக்குது. உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா உங்க இருதயம் உங்களை சிருஷ்டித்தவரை நேசிக்கிறது. உன்னத உன்னத தெய்வமே உம்மோடு இணைந்திட உம்மோடு இணைந்திட என் உள்ளம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா. உம்மோடு இணைந்திட அவர் தேனிலும் இனிமையானவர் தேவச்சனமே. தேனிலும் இனிமையே. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அவர் தெவிட்டாத அமுதம் எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருக்கா கூட சொல்லுவோமா? தேனிலும் இந்த உலகத்துல எங்க கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காத அந்த அருமையான தேனிலும் அதிகமானவரை கிடைக்காத அந்த செல்வத்தை உயர்த்துவோமா? இந்த உலகத்துல எங்கெங்க கிடைக்கும்? அவர் பரலோக மன்னாவா இருக்கிறார். விண்ணிலிருந்து வந்தவர். எத்தனையோ மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. உங்களுக்கு எனக்கும் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. உள்ளத்தில் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா? இரவெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே. அப்படியே அந்த அன்பை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உயர்த்துவோமா? இரவெல்லாம் அந்த தனிமையின் பாதையில் நடத்தின அப்பாவை உயர்த்துவோமா? கரம் பிடித்து காத்த அப்பாவை உயர்த்துவோமா? நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே. அந்த பேரின்ப கடல்ல ஓய்வின்றி மூழ்கணும் சொல்லுவோமா? பேரின்ப கடலிலே. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் மூழ்கணும்ப்பா, நான் ஓய்வில்லாம மூழ்கணும்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆபீஸ்ல இருந்தாலும் கிச்சன்ல இருந்தாலும் அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லுகிற தேவச்சனமே. ஆசீர்வதிக்கப்பட்ட தேவச்சனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட தேவச்சனம் யார்? தெய்வ பிரசன்னத்தை உணர்கிற தேவச்சனமே, துதித்து மகிழணும். தேனிலும் இனிமையே, தேனிலும் தேவிட்டாதவரே, தேவிட்டாத அமுதமே. இந்த உலகத்துல எதை சாப்பிட்டாலும் தவிட்டும். நமக்கு பிடிச்சத ஒரு லாரி சாப்பிட முடியுமா தேவச்சனமே? நமக்கு பிடிச்சத ஒரு அண்டா நிறைய சாப்பிட்டாலும் நமக்கு தவிட்டி விடுகிறது. ஆனால் தவிட்டாத தேனிலும் மேலானவர் பெற்ற செல்வமே. தேடியும் கிடைக்காத பெற்ற செல்வமே. இரவெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் எத்தனை தேவ ஜனம் சொல்றீங்க? இரவெல்லாம் என் அப்பாவை நினைச்சுதான், பகலெல்லாம் அப்பாவை நினைச்சுதான் நான் வாழ்றேன்னு சொல்லுகிற தேவ ஜனம் 2 வார்த்தை சொல்லி துதிங்க. தேவ பிரசன்னம் உங்க வீடு நிரப்புது.
நீங்க இருக்கிற அறையை நிரப்புது, உங்க பிள்ளைகளை நிரப்புது. உங்க ஜெபம் கேட்கப்படும். தாமதமாகுதுன்னு பயப்படாதீங்க. தொடர்ந்து துதிங்க, ஆராதிங்க. கட்டு உடையும், இருள் மாறும். இரவெல்லாம் பகலெல்லாம் ஒரு தெய்வ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கு. தேவச்சனமே, கர்த்தர் ஒவ்வொரு பேரை தொட்டு கொண்டு இருக்கிறார். அநேகருடைய சரீரங்களை தொடுகிறார். அந்த வியாதியின் கட்டுகள், அந்த சோர்வுகள், எழுப்பி செபிக்க முடியாத அந்த தன்மைகள் மாறுகிறது. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நம்மளை மறுரூபமாக்குற ஆண்டவராக்கும். நினைவெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை மறுரூபமாக்கும். தேவச்சனமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. உமுக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மறுரூபப்படுத்துகிறார். உங்க பழைய சுபாவம் எல்லாம் மாறிடும். ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயோ நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்மை ஒரு அருவி போல ஊற்றப்படுது. அநேகர் திருப்தி ஆகுறீங்க. அநேகர் உணவு உண்டது போல ஒரு ஃபீலிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா அந்த பாடலை பாட பாட தெய்வ பிரசன்னம் உங்க ஆத்மாவுக்கு உணவாக மாறுகிறது. தரிசனத்துல பார்க்கிற சிலருக்கெல்லாம் உணவு போல இந்த பாடல் உள்ளத்தை சென்று கொண்டிருக்கிறத நான் ஆவியில் தரிசிக்கிறேன். இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம் அதிசயம். அது அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம் அதிசயம். தேவச்சனங்களே, ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு நம்ம தாய்நாட்டு இந்தியாவில் இருந்து, இந்த அருமையான தமிழ்நாட்டில் இருந்து வெளிதேசத்துக்கு வேலைக்கு சென்ற ஒரு அருமையான சகோதரியை அந்த குடும்பங்கள் குடும்பப்படுத்த ஆரம்பித்தது. ஒரு ரூபா கூட கொடுக்காம அடிமையாக மாத்தினது. அந்த சகோதரி வேலையை செய்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும். வெளிநாட்டுல வேலைன்னு சொல்லி நம்பி வந்த அந்த இடத்துல அவங்க வீட்டுல ஒரு ரூபா கூட இல்லாம தினமும் அந்த சகோதரியை அடிக்க தொடங்கினாங்க. கடைசியாக அந்த சகோதரியை கரண்ட் ஷாக் கொடுத்து உபத்திரவப்படுத்தினாங்க. தெய்வச்சனமே, கர்த்தருடைய மாறாத அழைப்பு அருமையான சகோதரி மேல இருந்தது. அந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினாரு. அநேக ஆயிரங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் அந்த சகோதரியை அந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறும். உங்க உபத்திரவத்தின் கெவி கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், ஏதோ ஒரு நிழல் கிடைக்கும் சொல்லி ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கலாம். அந்த இடத்துல நீங்க உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கலாம். தேவச்சனமே, இந்த இடம் எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் நீங்க நினைக்கலாம். இந்த இடம் ஒரு நிழலா இருக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் அது ஒரு நிழலை போலவே உங்களை ஏமாத்துகிறது. ஒரு நிழல் உண்மையான நபர் அல்ல. அது ஒரு உண்மையான நபருடைய பிரதிபலிப்பு தான் நிழல். நீங்கள் நிழலா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் நம்பி போன அந்த இடம் இன்னைக்கு உங்களுக்கு வேதனையை தருகிறதா? ஓடி வாருங்க, அப்பாட்ட ஓடி வாருங்க. அப்பா ஏற்ற
ஏற்ற நேரத்துல உங்களுக்குள்ளதை தருவார். ஒரு ஷூ கடைக்கு போறீங்க, எல்லா ஷூவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உங்க அளவுக்குன்னு ஒரு ஷூ இருக்கும் தேவஜனமே. ஒரு செருப்பு கடைக்கு போறீங்க, அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது, ஆனா உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்க அளவுக்குன்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு ஸ்லிப்பர் இருக்கும், அதுதான் உங்களுடையது. இதே போல ஊரெல்லாம் வெளிநாட்டுல வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, ஊரெல்லாம் இன்டர்வியூ போட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா உங்களுக்குன்னு உள்ளதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க இருதயம் பயப்பட வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். நீங்க ஜெபத்துல இருந்தா போதும். ஒரு இன்டர்வியூ ஃபெயில் ஆகுதா, ஒரு படிப்பு ஃபெயில் ஆகுதா, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஏதோ விதத்துல உங்களை உயர்த்த போறாரு. தேவஜனமே, don't forget that the failure is the first step in the kingdom of God to be enriched. கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்துல உங்களை உயர்த்துறதுக்கு முதல் ஸ்தானமே, முதல் அடியே தோல்விதான். நீங்க எந்த விஷயத்துல தோக்குறீங்களோ அந்த விஷயத்துல தான் தேவன் உங்களை உயர்த்த போறாரு. தேவஜனமே, எங்கேயோ நிழல போல இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அடிக்கிற வேல ஒதுங்கிக்கலாம்னு சொல்லி இருந்த இடம் இன்னைக்கு பாதகமாக மாறி இருக்கிறதா? வருமானம் இல்லையே, பிள்ளைகள், என் குடும்பத்தை யார் நடத்துவான்னு ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆராதீங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவஜனத்தையும் கர்த்தர் இன்னைக்கு விடுதலையாக்குகிறார். சிலர் எல்லாம் கிச்சன்ல நின்று இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, நான் ஆவியில பார்க்கிறேன். கர்த்தர் தொடுகிறார். ஒரு அருமையான சகோதரி ஒரு அருமையான சாட்சியை போட்டாங்க. அவங்களுடைய பேர் சித்ரா. அவங்க ஆண்டவர் அறியாத குடும்பம். ஏதேச்சியாக திடீரென்று யூடியூபை ஆன் பண்ணும் பொழுது ஆவியானவர் சித்ரா என்று கூப்பிட்டா. அந்த சகோதரி அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவங்க வாழ்க்கையில் நன்மை பெறுகிறாங்கன்னு சாட்சி எழுதியிருந்தாங்க. தேவஜனமே, அநேகர் சொன்னீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் பெயரை கூப்பிட்டா. உங்களுடைய ஒருவருடைய பெயரை கூட அடியனுக்கு தெரியாது, ஆவியானவரே கூப்பிடுகிறார். கூப்பிட்ட ஒவ்வொரு சகோதரனுடைய பெயரை நான் பார்க்கும் பொழுது, ஆவியானவரே நீர் எவ்வளவு அருமையாக பேசுகிறீர். ஏதோ 1-2 நாள்ல வளர்ந்த ஒரு காளான் கிடையாதுங்க இந்த ஊழியம். பரிசுத்த ஆவியானவர் பல வருடங்களாக ஆவியானவர் பேசி 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 தாயின் கருவிலே உன்னை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினேன் என்று அருமையான எரேமியாவுக்கு உண்டான வார்த்தையின்படியே அடியனுடைய வாழ்க்கையின் கர்த்தர் மாத்தி தான் இந்த ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை தருகிறார். தேவஜனமே, இன்னைக்கு கூட ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருப்பு களவாய் போல நீ மாட்டிக்கொண்டு அது சமாதானமா இருக்கும் என்று நீ போய் இருந்த அந்த இடம் சோதமா இருக்கும் என்று உனக்கு தெரியாமல் போய் இருந்ததல்லவா? சோதம் குமாரா மோசமான ஊராக பாவத்தின் நகரமாக இருந்தது. நீ போய் மாட்டிக்கொண்டது ஒரு இரும்பு களவாயா இருக்கும் என்று நீ நினைக்கவில்லை. இதில் இருந்து காப்பாற்ற எந்த மனுஷனாலையும் முடியாது தேவஜனமே. ஆனால் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க சுத்தமா இருக்கிறாரு. நீ வெளியே வந்தனா ஆண்டவருக்காக நிற்பாயா, தேவனுடைய சபைக்கு போவாயா, தேவனை ஆராதிப்பாயா, தேவனுக்காக நீ ஏதாகிலும் செய்வாயா என்று ஆவியானவர் கேட்கிறாரு. இன்னைக்கு நிழல போல தோன்றதெல்லாம் நிழல் கிடையாது. அது உங்களை ஏமாத்துகிற ஒரிஜினலின் பிரதிபலிப்பா இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஓடி வாங்க. கர்த்தர் தர்ற வேலை, கர்த்தர் தர்ற ஆசீர்வாதம், கர்த்தர் தர்ற வருமானம் உங்களுக்கு வேதனையை கூட்டாது. ஒரு வரி பாடுவோமா? ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம். எத்தனை பேர் ஐயாவும் நிழலிலே, அந்த ஏசாயாவுடைய நிழல்ல ஆனந்த பரவசம், அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம் அதிசயம். ஆமென். அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி நிரப்புகிறார். ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே அந்த ஜீவ நதி ஓடி வருகிறது. தேவச்சனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புது. தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய அக்கினி நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு பேரும் சொல்லுங்களேன், ஜீவ நதியே என் உள்ளத்துல பாய்ந்து வரட்டும், அந்த ஆவியானவருடைய நிழல் என் மேல படட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எல்லாரும் தேவனை உயர்த்த போகிறீங்க. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொட போகிறது. அந்த தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாட போகிறாரு. நீங்க இருக்கிற இடங்கள்ல கண்ண மூடி சோத்திரம் மட்டும் பண்ண
பாடினா போதும். பாட தெரிந்தால் பாடுங்கள், அந்நிய பாஷை இருந்தால் அந்நிய பாஷையில துதிங்க. கர்த்தர் உங்களை தொட போகிறார் தேவச்சனமே. எல்லாம் கைகளை தட்டி சொல்லுவோமா? ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லணும்னு சொல்லி அவரை வரவேற்று நீங்க துதிக்க ஆரம்பிங்க தேவச்சனமே. ஜீவநதியே ஓ எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. எத்தனை பேர் சொல்றீங்க? மாமிசத்தின் அந்த மாம்ச எண்ணங்கள் மாறுது. ஏதோ ஒண்ணு உண்மை நினைச்சு போய் மாட்டிக்கிட்டீங்கல்ல, அந்த மாம்ச எண்ணத்தை கர்த்தர் மாத்துறாரு. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். இணைந்து துதிக்க பார்க்கலாம் தேவச்சனமே. ஜீவநதி உங்க வீட்டுக்கு வந்திருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க குடும்பத்துக்கு ஜீவநதி வந்திருக்கு. இணைந்து துதிப்போமா? உலர்ந்த எலும்பு எல்லாம் உயிர் பெறும் தேவச்சனமே. உலர்ந்து போனது மாறும். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்து போன நிலைமை மாறட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? அது உயிர் பெற்று எழும்புது. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பலவீன பகுதியெல்லாம் கர்த்தர் மாத்துகிறார். விசுவாசத்தோடு ஆராதிங்க. ஓ அந்த பலவீன பகுதியில தேவ ஆவியானவர் இறங்குகிறார். பலனாக மாறுது. விசுவாசத்தோடு அபிஷேகத்துல ஆவியில நிரம்பி லீகாரா பாபா பாபா சந்தலரபா. ஆமென். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்ல. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஓ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். ஓ கனி கொடாத மரங்கள் கனி கொடுக்கும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கனி இல்லாமல் இருந்ததா? எல்லாமே கனி கொடுக்க போது. எட ஜீவ ஆவியானவர் வந்துட்டாரு. உங்க குடும்பத்துல வந்துட்டாரு. இனி நீங்க தனிமையா அல்ல. உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவர் உங்களுக்காக கதவுகளை திறக்க போகிறார். ஆமென். ஆமென். செல்லட்டுமே அந்த ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்கள் வரப்போது. அந்த அபிஷேகம் வருகிறது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஒரு குடும்பத்துல ஒரு சாட்சியை கர்த்தர் எழுப்பினார். அந்த குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட நபரை கர்த்தர் அபிஷேகித்தார் என்று சாட்சி போட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தில் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். விசுவாசிங்க, வரும் அந்த அபிஷேகம் உங்களை தொடும். உங்க வாழ்க்கையை மாத்துது. ஜீவநதியே ஓ எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு அபிஷேகம் இறங்குது தேவச்சனமே. பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அக்கினி இறங்குது. அந்த ஜீவ நதி உங்களை நிரப்புது. தாவீதை நிரப்பின ஆவியானவர், சிம்சோனை நிரப்பின ஆவியானவர், 120 பேரை நிரப்பின ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். Receive the anointing, receive the fire, receive the blessings in Jesus' name. Be anointed, be anointed. Every obstacles, every stumbling blocks, remove in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகுது. நீங்க ரெடியா இருக்கணும். கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க நீங்க ரெடியா இருக்கணும். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறார். நீங்க ரெடியா இருங்க. ஆவியானவர் சொல்றார், எப்பனாலும் உங்க ஹீலிங் நடக்கலாம். எப்பனாலும் உங்க விடுதலை வரலாம். எப்பனாலும் உங்க குடும்பத்தின் நிலைமை மாறலாம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சிறையில கடந்த, சிறைச்சாலையில கடந்த யோசேப்பை திடீர்னு ராஜா அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓ திடீர்னு ராஜா அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. ஓ ஆடு மேய்த்துட்டு இருந்த தாவீதை திடீர்னு அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. விதவையாக அம்மா அப்பா இல்லாம இருந்த, கண்ணீரோடு இருந்த அந்த அருமையான எஸ்தரை திடீர்னு அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. தேவ ஜனமே, உன்னை நோக்கி ராஜாக்கள் வர்றதுக்கு ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. உங்க நிலைமை மாறுது. ஜீவநதியே
ஆவியானவர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார். சுரேஷ்னு ஒரு நபர் ஆண்டவர் தொடுகிறார். கர்த்தர் தொடுகிறார். அவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் தொடுகிறார். ரேமண்ட் ஒரு சகோதர கர்த்தர் தொடுகிறார். அப்பாஸ் சொல்லுகிற ஒரு நபரை கர்த்தர் தொடுகிறார். ராஜேஷ் கர்த்தர் உங்களை தொடுகிறார். ராஜேஷ் உங்களை தொடுகிறார். சிஸ்டர் விமலா கர்த்தர் உங்களை தொடுகிறார். விமலா சிஸ்டர் கர்த்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அக்னியா இறங்குறார். வழிதான் சொல்லுகிற ஒரு சகோதரியை தொடுகிறார். உங்க குடும்பத்தை பலமா தொடுகிறார், நிரப்புகிறார். பெற்றுக்கொள். அக்னி அக்னி வல்லமாய் வல்லமாய் வல்லமை இறங்குது. குருசியோ சொல்லுகிற ஒரு அருமையான நபரை தொடுகிறார். நபரை தொடுகிறார். லீகா தாலாரவா குருசியோ கத்தரமாய் தொடுகிறார். லீபாரா சகதா லகபா ரகதா லகபோரியோ லீபா பாபா பாபா வல்லம 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 லீகாரா பாபா 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 லியாம்தலரபா லபலபா லியாம்தலரபா சார்லஸ் ஒரு ஆளை தொடுகிறார். சார்லஸ் கத்தரங்களை தொடுகிறார். உங்க குடும்பத்தை தொடுகிறார். லீபா பாபா பாபா வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. லீகாராவா ஷேகதேலேரே ஜீவ நதி இறங்கிட்டு, ஜீவ நதி இறங்குது. ஹalleluya. அக்னி இறங்குது, அக்னி இறங்குது. பத்மான்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் தொடுகிறார். பத்மா கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்க குடும்பத்தை தொடுகிறார். வில்சன் கர்த்தர் உங்களை தொடுகிறார். லீகா ராபா லாபா 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 ரகா ஷியாந்தலரபா லியாந்தலரபா லாபா லாபாசியா கர்த்தர் தொடுகிறார். ஒரு குறிப்பிட்ட சகோதரி முட்டு வலி தாங்க முடியாம இருக்கிறீங்க. உங்க முட்டை கர்த்தர் தொடுகிறார். ஓ ராபா பாபா பா உங்களுக்கு அந்த ஆபரேஷன் நடக்காம கர்த்தர் காப்பாற்றுவார்னு சொல்லுகிறார். உங்க குடும்பத்தை காப்பாற்றுவா. ஒரு குறிப்பிட்ட சகோதரன் தலைவலி தாங்க முடியல. வில்லிசுனி தலைவலி ஓடுது. படிக்க கூட முடியல. உங்க குடும்பத்துல பிள்ளைகள் படிக்க முடியாத சூழ்நிலை. கர்த்தர் விரட்டுகிறார். அந்த படிப்பை தடை பண்ணுகிற, எதிர்காலத்தை தடை பண்ணுகிற அந்தகார ஆவிகள் வெளியேறுகிறது. இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஆவியின் வரங்களால் நிரப்புகிறார். கனிக்கூடாத அனுபவங்கள் மாறுகிறது. பலவீன பகுதிகள் எல்லாம் கர்த்தர் தொடுகிறார். மாம்சத்தின் எண்ணங்களை கர்த்தர் உடைத்து ஆமென் அற்புதங்களை செய்கிறார். ரீகாபாராபா லியாந்தலரபா லீகாராபா பாபா பாபா லியாந்தலரபா சந்தலரபலபா லியாந்தலரபா சந்தலரபா லீகாதாரபா பாய்ந்து செல்லுது. ஜீவ நதி தொடுது. ஜீவ நதி இறங்கிட்டு ஜீவ நதி உங்க பிள்ளைகளை மாத்த போது. உங்க கம்பெனி மாறுது. உங்க பிசினஸ் மாறுது. அந்த கடன்ல ஒரு அற்புதம் நடக்குது. எப்படி நடக்கும் தெரியாது. ஆனா நடக்கும். ஆனா நடக்கும். உங்க சூழ்நிலை மாறுது. தேவ ஜனமே, அந்த வியாதியின் மத்தியில கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை போடுகிறார். உன் குடும்பத்துல அந்த எழுப்புதல் வர்றதுனால தான் அந்த நீங்காத வியாதி, அந்த மாறாத வியாதி லாசருவை போல சில மாறாத சூழ்நிலை ஏன் தெரியுமா இருக்குது? ஏன் தெரியுமா அந்த போராட்டம் இருக்குது? உன்னை அநேகருக்கு சாட்சியாய் மாற்றுகிறார். கர்த்தர் உன்னை உடைத்தார் என்றால் உருவாக்குவார், உருவாக்கி உபயோகப்படுத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்ன உடைக்கிறார்னா உருவாக்குவாரு, உருவாக்குவாரு, உருவாக்குனா உபயோகப்படுத்துவாரு, உபயோகப்படுத்துவாரு. உடைப்பார், உருவாக்குவார், உபயோகப்படுத்துவார், உயர்த்துவார். கர்த்தர் இன்னைக்கு உயர்த்துறதுக்காக உங்களை அழைத்து இருக்கிறார். அபிஷேகத்துல உயர்வு, அந்நிய பாஷையில உயர்வு, தீர்க்க தரிசனத்துல உயர்வு, ஆவியானவருடைய உறவுல ஒரு உயர்வு, வேத தியானத்துல ஒரு உயர்வு. மற்றவர்களை போல அல்ல. எப்படி தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 10 மடங்கு உயர்ந்தார்களோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் பல மடங்கு உயர்த்துகிறார். பல மடங்கு ஞானத்தில், பல மடங்கு கிருபையில் உயர்த்தப்படுகிறீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். உங்க ஆவிக்குரிய லெவல் உயருகிறது. தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய கைகள்ல தீ காயங்கள் போல உள்ள பிரச்சனையில
மிகுந்த வேதனை. கத்தர் தொடுகிறார், கத்தர் தொடுகிறார். உங்க ஸ்கின்ல உள்ள அந்த ப்ராப்ளத்தை கத்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். சகோதரியே, நான் பார்க்கிறேன், கத்தர் உங்களை தொடுகிறார். டிவைன் ஹீலிங் வருகிறது, டிவைன் ஹீலிங் வருகிறது, தெய்வீக சுகம் வருகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா ஜெபிக்கிறீங்க? ஒரு அருமையான சுகத்தை கொடுக்கிற ஆவியானவர் இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். சுகம் உண்டாகுது, சுகம் உண்டாகுது. எல்லாரும் ஜெபிங்க. ஒரு வியாதியை கத்தர் மாத்துறாருனா அதுல அற்புத சுகம் இருக்குதுன்னா நீங்க எழுப்புதலின் பாத்திரம். வியாதி மாறினாலும் நீங்க எழுப்புதலின் பாத்திரம், வியாதி மாறாட்டாலும் எழுப்புதலின் பாத்திரம். வியாதியோடு ஊழியத்தை செய்யலாம், வியாதி இல்லாமையும் ஊழியம் செய்யலாம். ஏன்னா ஊழியம் செய்ய போறது உங்க உள்ளான மனிதன். அதனால வியாதி இருக்குதேன்னு கவலைப்பட வேண்டாம், வியாதி மாறிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படவும் வேண்டாம். எல்லாம் தேவன் நாம மகிமைக்காக நடக்குது. வியாதி மாறினாலும் சந்தோஷம், மாறாட்டாலும் சந்தோஷம். எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் சந்தோஷம், வராட்டாலும் சந்தோஷம். ஏன்னா என்னுடைய சொத்து என் அப்பாவாகிய இயேசு. அதனால எனக்கு அற்புதத்தை செய்வாரு, ஏற்ற நேரத்தில் செய்து என்னை உயர்த்துவாருன்னு எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சோதனம் பண்றீங்க? அதனால கத்த ஜீவிக்கிற ஆவியா இறங்கி வந்து கொண்டு இருக்கிறாரு. உங்க மரித்த உறுப்புகள்ல கத்தருடைய அக்னி இறங்குது. எல்லாரும் சோமனோமா மரித்து போன உறுப்புகள்ல கத்தருடைய அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. எத்தனை பேர் பலவீனமான அந்த இடத்தை தொட்டு சோமனுங்க தேவச்சனமே. ஒரு பலன் இறங்குவதாக, ஒரு கழுகுக்கு ஏற்ற வேகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது ஒரு அக்னி இறங்கி கொண்டிருக்கு, ஒரு டிவைன் ஹீலிங் ஊற்றப்படுகிறது. ரைட் நவ் ஹீல் இன் ஜீசஸ் நேம். சாட்சி சொல்லுவேன்னு சொல்லுங்க, அநேகருக்கு சாட்சியா வாழ்வேன்னு சொல்லுங்க. பலவீன பகுதியில் கத்தர் அக்னி அனுப்புகிறார். அந்த கேன்சர் கிருமிகளை கத்தர் எரிக்கிறார். கேன்சர் கிருமிகள் எரியட்டும், எல்லா கிட்னி ஃபெயிலியர்கள் எரியட்டும், எல்லா அனுபவப்பட்ட பிலிசூனிய வியாதிகள் எரியட்டும், எல்லா சரீரத்தில் உள்ள வியாதிகளை கத்தர் எரிக்கிறார். ஜீவன் நதியே, எல்லா பேரலிஸ்டிக் வியாதி மாறட்டும். எங்கெங்கெல்லாம் கைகால மடக்க முடியாமல், கைகளை அசைக்க முடியாமல் இருக்கிற அந்த ஸ்ட்ரோக் வியாதிகள் மத்தியில் கத்தருடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து செல்வதாக. ஸ்ட்ரோக் வியாதிகள் மாறட்டும், கிட்னி ஃபெயிலியர்கள் மாறட்டும், அல்சர்கள் மாறட்டும், எல்லா மரண பயமுள்ள வியாதிகள் இயேசு கிறிஸ்துவினால் மாறட்டும். நீகா ராபா ஷதல ராபா. ஒரு டிவைன் ஹீலிங் ஒவ்வொரு மேலையும் கத்தர் இப்பொழுது ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ, தொட்டு செபியுங்க. ஆவியானவர் உங்களை தொடுகிறார். இந்த 100 நாள்ல ஒரு மாற்றம் சம்பவிக்கும். நல்ல கருத்தோடு செபிக்க ஆரம்பிப்போம், உண்மையோடு செபிக்க ஆரம்பிப்போம். தேவ சித்தத்தின்படி அற்புதம் நடக்க கத்தர் எத்தனை பேரை முன்குறிச்சிருக்கிறாரோ அத்தனை ஒவ்வொரு நபரையும் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவாரு, ஊழியத்தில் பயன்படுத்துவாரு, உயர்வை கொடுப்பாரு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. தேவ ஜனமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் நீங்க அதுல ஒரு நபரா இருக்கணும், நீங்க அந்த விடுதலையில ஒரு நபரா இருக்கணும். அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி செபிங்க தேவச்சனமே. கத்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டு இருக்கிறார். என்ன தேவை இருக்குதோ அது நிரம்பிக் கொண்டிருக்கிறது, எந்த தேவை இருக்குதோ அது நிரம்புது. ஹல்லேலூயா. உள்ளான மனிதனை கத்தர் புதுப்பிக்கிறார், உள்ளான மனிதனை புதுப்பிக்கிறார் தேவச்சனமே. நீங்கள் முன்னாடி இருந்தது போல அல்ல, நீங்க மாறுகிறீங்க, நீங்க மாறுகிறீங்க. லீகா ஷதா லாபா ராகா வேறு மனுஷனாக, வேறு இருதயமாக கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, இந்த ஜீவன் நீரோடை வரும் பொழுது உங்க வாழ்க்கை மாறுகிறது. இந்த நீரூற்று நீரோடையாக உங்க வாழ்க்கையில் ஓட ஆரம்பிக்கிறது. தேவச்சனமே, சங்கீதம் 36:9 நம்ம வாசித்தோம், சங்கீதம் 46:4 நம்ம வாசித்தோம். நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம். அந்த ஜீவ நீரோடை பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிறது. அந்த ஜீவ நீரோடை உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிறது. அந்த சமாரியா ஸ்திரீயின் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டது. தேவ ஜனங்களே, அநேக ஊற்றுகளை கொண்டதுதான் நதி. நதி உருவாக வேண்டுமென்றால் ஊற்று
ஊற்று உருவாக வேண்டும். கர்த்தர் ஒரு ஃபவுண்டைன் உங்கள் இருதயத்தில் உருவாக்குறாரு. when lot of fountains are gathering, the river is flowing there. ஆமென். ஒரு ஃபவுண்டைன் இருக்கும் பொழுது, ஒரு நீரூற்று வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன தண்ணி ஓட்டம் உண்டாகிறது. பல ஊற்றுகள் வரும்பொழுது அது நதியாய் பெருக்கெடுக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அன்பு என்ற ஊற்றை திறக்கிறார், விசுவாசம் என்ற ஊற்றை திறக்கிறார், அபிஷேகம் என்ற ஊற்றை திறக்கிறார். இது எல்லாம் சேர்ந்துதான் பவுல் அப்போஸ்தலருக்குள்ள பயங்கர கிரியை செய்தது. கர்த்தர் ஊற்றுகளை திறக்க 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 உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த ஜெபங்களில் கர்த்தர் சிலப்போ உங்கள் இருதயத்தில் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது, லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அப்படி என்றால் ஊற்று திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவங்க ஊழியத்திற்கு அள்ளி அள்ளி செய்ய ஆரம்பித்தார்கள். தெய்வ ஜனமே, கர்த்தர் உனக்கு ஒரு ஊற்றை திறப்பார் என்றால் நீ ஊழியத்தை செய்கிற லெவலில் கர்த்தர் உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் எல்லையை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு சில ஊற்றை திறப்பாராக. யோசேப்புக்குள்ளாக தேவன் சில ஊற்றை திறந்தார். வேதத்தில் ஆதியாகமம் 41:25 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான் தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, எந்த மந்திரவாதிகளாலும் கண்டுபிடிக்க முடியாமல் போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், அந்த ஜீவ நதி பழைய ஏற்பாட்டில் இந்த மனுஷன் மேல ஊற்றப்பட்டது. அது பொங்கி வந்தது. அவனுக்கும் அந்த ஜீவ நதிக்கும் அந்த உபத்திரவத்தின் கெபியில் இருந்து, அன்னமார் தூக்கி போட்ட அந்த கெபியில இருந்து ஒரு உறவு உண்டாயிருந்தது. தேவச்சனமே, அந்த உறவு அந்த குழியில மட்டும் இல்லை, அந்த சிறைச்சாலையில மட்டும் இல்லை. அவன் சிறுவனா இருக்கும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா இருந்திருக்கணும். தேவன் அவனுக்கு சொப்பனங்களை காண்பித்திருக்கணும். அன்னமார்கள் செய்கிற தவறையெல்லாம் பார்த்து அப்பாட்ட சொன்னதுனால தான் அன்னமாருக்கு இவன் மேலே பெரிய கோபம். அது மட்டும் இல்லை, இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அருமையாக இருந்திருக்கு. கர்த்தர் சொப்பனங்களை கட்டளையிட்டாரு. அந்த சொப்பனம் கட்டளையிடப்பட்டதுன்னா அது அந்த ஊற்றினுடைய வேலை, அது அந்த ஜீவ நதியினுடைய வேலை. அவன் வாழ்க்கையை உயர்த்துகிற அந்த ஜீவ நதியின் ஊற்று சொப்பனமாக அவன் சொப்பனத்தில் வந்தது. ஜீவ நதி வேற யாரும் இல்லை, அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாக, வற்றாத நதியாக பொங்கி வாரும் என்று பாடுகிறோமே தேவச்சனமே. அவர் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தால் அவன் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அவன் தேவச்சனங்கள் இந்த டேமை திறந்து விடும் பொழுது நெடுநாளாக அந்த சேனல் போகிற அந்த பாதையில் நிறைய குப்பைகள் இருக்கும். இந்த ஆற்றினுடைய வெள்ளம் வருகிறது போல அவன் டேமை திறந்து விடும் பொழுது அந்த வெள்ளம் வரும் பொழுது எல்லா குப்பைகளையும் முதலாவது அடித்துட்டு போகும். இந்த ஜீவ நதி உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது என்ன குப்பை இருந்தாலும், எந்த பாவம் சுபா இருந்தாலும் அதை அடித்துட்டு போகும், அது இழுத்து செல்லும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்தமாக வாழ்றதுல 2 பகுதி உண்டு. ஒன்று ஆண்டவர் நம்மளை கிருபையினால் நிறுத்துவார், இன்னொன்று நம்மளை நம்ம காத்து கொள்ளணும். நிறைய பேர் சொல்கிறாங்க நீ பரிசுத்தமாக வாழன்னு சொல்கிறாங்க. தேவ ஜனமே, அது முடியாத விஷயம். நீங்கள் பரிசுத்தமாக வாழ உங்களால் முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, வேத வசனம் தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரிசுத்தத்தில் 2 பகுதி உண்டு. ஒன்று, தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படி என்றால் அளவுக்கு மீந்தின சோதனை வரும்பொழுது கர்த்தர் பலனை தருகிறார். உங்களால் தாங்க முடிந்த சோதனை வரும்பொழுது நீங்க அதில் பிடித்து நிற்கணும். தேவ ஜனமே, பெரிய பெரிய போராட்டம் வரும்பொழுது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்தான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதனால 2 பாகம் இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறது. இன்னொன்று, நீங்க பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கிறது. இது 2ம் செய்துதான் பரிசுத்த வாழ்க்கை. அதனால எந்த நபரையும் பார்த்து நீங்க பரிசுத்தமா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார்களே தவிர அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கல. ஆனா அளவுக்கு மிஞ்சின பிரச்சனை வருதுன்னா அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பாமல் இருப்பார்கள். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறவங்க தன்னை தான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஏன் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்க வேண்டும்? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொட்டான். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டாலும் பொல்லாங்கன் சில பாவங்களை உங்களிடத்தில் அனுப்புவான், சில தந்திரங்களை அனுப்புவான். அந்த தந்திரங்களை ஜெயிக்க வேண்டும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஏனென்றால் பிசாசை விரட்டுகிறவர்கள் பிசாசின் கிரியைகளில் விழுந்து விடுகிறார்கள். பிசாசின் சிற்றின்பங்கள், பிசாசின் ஆசைகள், உலக வார்த்தைகள்,
உலக சிற்றின்பங்கள்ல, அவன் பண ஆசைகள்ல, பொருள் ஆசைகள்ல, உலக விஷயங்கள்ல தலையிட்டு மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பிசாசு ஜெயிக்க அவர்களுக்கு விருப்பம் உண்டு. அவன் கிரியைகள்ல விழுந்து விடுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ சில நேரம் உன்னை காத்துக்கொள்ளணும்னு நினைக்கும் பொழுது, அதற்குள்ள முயற்சிகளை செய்யும் பொழுது, ஆனால் மற்றொரு பக்கம் பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் போகும் என்றால் உன்னால வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு ஜீவ நதி ஓடி வருகிறது. ஒரு ஜீவ நதி ஓடி வந்து உன் வாழ்க்கையை தொடணும்னு ஆசையா இருக்குது. அதற்கு நீ விட்டு கொடுப்பாய் என்றால் அந்த நதி உன்னை தூக்கி செல்லும். ஆமென். அது கொண்டு போகிற இடம் ஆசீர்வாதம். அந்த நதி போகிற இடமும் ஆசீர்வாதம். அந்த நதி போகிற இடத்துல சுற்றிலும் நிற்கிற மரங்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறது போல இந்த நதிக்கு ஓரமா கர்த்தர் உங்களை நிப்பாட்டி செழித்த மரத்தை போல் வளர பண்ணுவேன்னு தீர்க்க தரிசனமா பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ராஜாக்கு முன்னாடி யோசேப்பு நிற்கும் பொழுது அந்த ராஜாவுடைய சொப்பனங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த பரிசுத்த நதி, அந்த ஜீவ நதி யோசேப்புக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பித்தது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அந்த ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டுல குறிப்பிட்ட நபர் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, தங்கி இருந்தாரு. இந்த ஜீவ நதி பழைய ஏற்பாட்டுல எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த புதிய ஏற்பாட்டுல தாகமுள்ள யாராயிருந்தாலும் ஆண்டவர் நிரப்புகிறார். வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். நீங்க மாம்சமான மனிதனாக இருந்தால் போதும், ஒரு மனுஷியா இருந்தா போதும், இதற்கு தடையே கிடையாது. கர்த்தர் உங்களை நிரப்பி விடுவாரு. நிரப்புனா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. லீகா ராபா சந்தல ரபா. ஆவியில நிரப்புகிறது வெறும் அந்நிய பாஷை பேசுறது மட்டுமல்ல தேவ ஜனங்களே. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் சுவாசிக்கிறது போல ஆவியானவர் உங்களுக்குள்ள போய் கொண்டு வருவார். உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு சுவாசம் போய் வருகிறது போல ஒவ்வொரு நிமிஷமும் கெட்ட சுவாசம் வெளியே போகிறது, நல்ல சுவாசம் உள்ள வருகிறது. தேவ ஜனமே, இந்த மண்ணான சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் மாம்ச எண்ணத்திலிருந்து நீங்க விடுதலை ஆக முடியாது. ஆனா மாம்ச எண்ணத்தை ஜெயிக்க முடியும். ஆனா எண்ணங்களை தடை பண்ண முடியாது. அதனால தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் உள்ள போகணும், கெட்ட எண்ணங்கள் வெளியே போகணும், நல்ல எண்ணங்களை ஆவியானவர் உள்ள தருகிறாரு. இதுதான் ஒரு சுவாசம். எப்படி நீங்க எடுக்கிறீர்களோ இதே போல ஆவிக்குரிய உலகத்திலையும் இந்த மாம்ச எண்ணம், மாம்ச சிந்தனை உங்களை ஜெயிக்காம இருக்கணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஆவிக்குரிய சுவாசம் தேவை. ரேனாடு போங்க என்ற தெய்வ மனுஷன் சொல்லுகிறார், பிரேயர் இஸ் ஆக்சிஜன். பிரேயர் என்றால் என்ன? ஆவிக்குரியவனுக்கு பிரேயர் என்பது தானாய் செய்வதல்ல, பரிசுத்த ஆவியில் நிறைந்து செய்வதுதான் ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனிதனுடைய அழகு. அதனால தேவ மனிதன் சொல்லுகிறார், பிரேயர் இஸ் ஆக்சிஜன்னா அந்த பிரேயரை பத்தி என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செய்கிற அந்த பிரேயர் தான் உனக்கு ஆக்சிஜன். அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசுவும் சொல்லுகிறாரு, சொந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தேவ ஜனமே, ஜெபம் என்பது ஒரு ஆக்சிஜன் போல, ஒரு சுவாசம் போல. ஏனென்றால் உன் மாம்ச எண்ணம் உன்னை அழித்து விடாதபடி, உன் மோட்ச பயணத்தை தடுத்து விடாதபடி. மாம்ச எண்ணங்கள் எல்லாம் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது, உன் உள்ளான மனிதனுக்கு விரோதமாக இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டுமல்ல, தீர்க்க தரிசனம் பேசுகிறதுக்கு மட்டுமல்ல, 24 மணிக்கூறும் நீ சுவாசிக்கிறது போல ஆவியில இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, ஆவியில நடக்கணும், ஆவியில் பார்க்கணும். வேத வசனம் சொல்கிறது, புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கை ஆவியில நடக்கிறது, ஆவியில பார்க்கிறது, ஆவியில பேசுறது, ஆவியில பாடுறது, ஆவியில தேவனுக்காக ஊழியம் செய்கிறது. வசனம் அழகாக சொல்லுகிறது, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள், அது சகல தேசத்திலேயே நடக்க போதுன்னு சொன்னது. அது இப்பொழுது நடக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ எந்த தேசத்தினாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எங்கிருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் போடுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, உலகத்துல எல்லா இடத்துலையும் ஆவியில் ஆராதிக்கிற ஒரு காலம் வரும் சொன்னது. அது இன்னைக்கு நிறைவேறினதுனால தான் நீங்க பல இடங்கள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் கிரியை செய்கிறார். சத்தியம் உங்களோடு பேசப்படுகிறது. அருமையான தேவ மனிதன் யோசேப்பை கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பினார். ஜீவ நதி அவரை நிரப்பினது. ஆதியாகமம் 18:14 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஜீவ நதி தொட்ட அடுத்த நபர் சாராள். அவன் சரீரம் எல்லாம் செத்து போனது. ஆபிரகாமுடைய சரீரம் ஒரு குழந்தைய
பெக்கிற லெவலில் உள்ள அந்த கெப்பாசிட்டியை இழந்து போகும் பொழுது ஜீவ நதி சாராளை தொட்டது. இது ஒரு கற்பனை கதை அல்ல. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் தேசம்னு இன்னைக்கு ஒன்று இருக்குதுன்னா அது ஆபிரகாமுடைய சரீரத்திலிருந்து வந்த ஒரு குமாரன் தான். இஸ்ரவேல் என்ற ஒரு சரித்திரத்தை நீங்கள் அழிக்க முடியாது. இன்னைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு சரித்திரம், ஒரு ராஜ்யம் உண்டானது எப்படி? ஒரு வயசான தாத்தாவால் தான் உண்டானது. கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு குமாரனை தருவார் என்று சொன்னார். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் சாராலும் வயதாகி விட்டார்கள். ஆமென். அவருக்கு 100 வயசா இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. தேவச்சரமே, இது சரித்திரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது டாக்டருக்கு புரியாத விஷயம். இது சயின்டிபிக்கலுக்கு புரியாத விஷயம். ஹல்லேலூயா. யானா கிரியை செய்தது ஒரு டாக்டர் அல்ல, ஒரு விஞ்ஞானம் அல்ல. கிரியை செய்தது பரிசுத்த ஆவியானவர். ஜீவ நதி ஆபிரகாமின் சரீரத்தை தொட்டது. ஜீவ நதி சாராளின் சரீரத்தை தொட்டது. வேத வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆதியாகமம் 18:14 வாசிக்க கேட்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். ஆமென். அப்பொழுது ஆமென். சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு ஒன்று செய்வேன்னு சொன்னார்னா ஆமென், அதற்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தவும் செய்வார். இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ, இந்த 100 நாள் ஜெபம் மூலமாக என்னெல்லாம் பேசுகிறாரோ அதெல்லாம் உங்க உறுதிப்படுத்தல். ஒரு 3 நபர்கள் ஆபிரகாமை சந்திக்க வாராங்க. ஏன் தெரியுமா வாராங்க? மரித்து போன அந்த நிலைமையில இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ளாடி, அந்த சாராளின் சரீரத்துக்குள்ளாடி, அந்த ஆபிரகாமின் சரீரத்துக்குள்ளாடி ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்க போதுன்னு சொல்றதுக்கு 3 பேர் வாராங்க. அந்த 3 பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? உனக்குள்ள ஒரு ஜீவநதி பாய போகிறது, உனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியின் தொடுதல் உண்டாக போகிறது. வறண்டு போனவன் சரீரம், மரித்து போன நிலைமையில் இருக்கிற இந்த வயதான சரீரத்தில், அந்த 100 வயது மதிக்கத்தக்க அந்த வயது முதிர்ந்த சரீரத்தில் ஆவியானவர் கிரியை செய்தார். அதுதாங்க ஜீவ நதியின் ஆச்சரியம். ஜீவ நதி பல விதத்தில் கிரியை செய்யும். ஜீவ நதி உங்களை பரிசுத்தமா வாழ வைக்குது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சகல சத்தியத்தையும் கற்றுத்தருகிறாரு. அதே தேவன், அதே ஆவியானவர் உனக்கு அற்புதத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா உனக்கு வயசு பிரச்சனையே கிடையாது. எத்தனை நபர்கள் சாட்சி சொல்றாங்க, 20 வருடம் பிறகு தேவன் அற்புதத்தை செய்தார், 25 வருடம் கழிந்து அற்புதம் செய்தார் என்று. உங்களுக்கு செய்யாமல் போவாரா? காத்திருக்கிற தேவ ஜனமே, உன்னை கர்த்தர் நிரப்புவார் என்றால், அந்த ஆவியானவர் உனக்குள்ள இறங்குவார் என்றால் உன் வாழ்க்கை மாறும். ஜீவ நதி தொட்ட ஏராளமான நபர்கள் உண்டு. யோபுனுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவ நதி தொட்டது, இழந்ததெல்லாம் திரும்ப தந்தது. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது மகிமையான விஷயம் அந்த இடத்துல இருக்கிறது. சிம்சோன் மேல இந்த ஜீவ நதி இறங்கினது. வாசிக்க கேட்கலாம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, நல்ல கவனமா பாருங்க, அப்பொழுது அந்த ஜீவ நதி, அந்த கர்த்தருடைய ஆவி அவன் மேல் சும்மா இறங்கல, பலமா இறங்கினது. பலமா இறங்கினதினால் என்ன நடந்தது? வாசிக்கலாம். அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கினார்னா, ஜீவ நதி உன்னை தொட்டுச்சுன்னா, எப்படி ஒரு ஆற்றுல இருந்து நதி ஓடி வரும் பொழுது குப்பையெல்லாம் அழிச்சிட்டு போறது போல உன்னை இன்னைக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் தொடுனா, உண்மையாட்டே ஆவியானவர் கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர் தொட்டுவார் என்றால் வசனம் சொல்லுகிறது, முதலாவது ஆண்டவர் தொட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? கட்ட விடுதலை ஆக்குவார். அப்பொழுதுதான் நீங்க அடுத்த நபர்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்பொழுதுதான் தேவ திட்டத்தை நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் கட்டப்பட்டிருந்தால் எப்படி சித்தத்தை செய்ய முடியும்? அந்த கட்டப்பட்ட கழுதையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, கட்ட அவளுங்க. ஏன்னா நான் பயணம் செல்லணும்னா அது கட்டப்பட்டிருக்க கூடாது. அது அந்த ஓரத்தில் கட்டப்பட்டிருக்க அழைக்கப்படவில்லை. அது ஊரெல்லாம் நடக்கணும். தேவ ஜனமே, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான கழுதைகள் உண்டு. ஆனா இயேசுநாதர் ஏறின அந்த கழுதை ஆசீர்வதிக்கப்பட்ட கழுதை. இயேசுவை சொன்னார், அதை கட்ட அவளுங்கன்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜீவ நதி தொடுனா ஃபர்ஸ்ட் உன் கட்ட அவளும், ஃபர்ஸ்ட் அந்த வியாதி மாறும். தேவ ஜனமே, உனக்கு வாமிட் சென்சேஷன் இருக்குதா? உனக்கு ஒரு மாதிரி கொட்டாயா வருகிறதா? உனக்கு தலை சுத்துகிறதா? நீ வாமிட் பண்றாயா? இல்லை என்றால் போராட்டமா இருக்குதா? கட்டு உடையுது. கட்ட கர்த்தர் உடைத்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். கட்டு உடையும் பொழுது இதெல்லாம் நடக்கலாம். அதனால இது ஒரு அறிகுறியாக ஆவியானவர் சொல்லுகிறார். அதனால தேவ ஜனமே,
நீ ஜெபிக்கும் பொழுது இந்த மாதிரி சில சிக்னல் உனக்கு கிடைக்குதுன்னா கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். பல ரீதியில் ஆவியானவர் விடுதலையை கொடுக்கிறாரு. சோ ஆவியானவர் இறங்கும் பொழுது கட்டு முதலாவது உடையும். அடுத்ததாக அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. ஆமென். அருந்து போயிட்டு. வாசிக்கலாம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு. அடுத்தது தேவ திட்டம். ஆண்டவர் உங்க கட்ட அவுத்தார்னா உங்க எதிரியை ஜெயிக்கக்கூடிய திட்டத்தை உங்களுக்கு தருவாரு. இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அவன் கண்கள்ல இருந்து பார்க்கிறாரு. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு. அவன் பார்க்கல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, மகனே அந்த கழுதை தாடையை எடு, அதன் மூலமா ஒரு பெரிய ஜெயத்தை நான் கொண்டு வர போறேன். நீ கொண்டு வர்ற ஜெயம் இஸ்ரவேலுக்கு கொண்டு வர்ற ஜெயம், தேவ ஜனத்துக்கு கொண்டு வர்ற ஜெயம். அதனால நீ போ, அதை எடு என்று ஆவியானவர் அவனோடு பேசினாரு. தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல கர்த்தர் உன் கட்ட அவிழ்ப்பார் என்றால் அடுத்தது உனக்கு தரப்போறது தேவ திட்டம். எழுதி வை தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு திட்டங்களை தருவார். என்ன தொடங்கணும், எந்த பிசினஸ் தொடங்கணும், எதை எப்படி செய்யணும்னு ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். தேவ ஜனமே, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஜீவ நதி உங்களை தொட்டு கொண்டிருக்கிற நேரம் தான் இந்த 100 நாள் ஜெப நாட்கள். கர்த்தருடைய நதி உங்களை தொட்டு உங்களை அற்புதமாக மாற்றப் போகிறது. வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, அவன் அதை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. தேவன் தருகிற திட்டம், ஆவியானவருடைய திட்டம் உங்களுக்குள்ள இந்த நாட்கள்ல செயல்பட போது எத்தனை தேவ ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆவியானவருடைய திட்டம் மிக பயங்கரமானது. சில நேரம் உங்களுக்கு 1 கோடி தேவை இருக்கும், சில நேரம் ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை இருக்கும். நிறைய பேருக்கு கடன் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சிலப்போ உன் கையில பணத்தை தரமாட்டாரு, சில திட்டங்களை தருவாரு, சில அற்புதமான திட்டங்களை தருவாரு. அதனாலதான் ஜெபிக்கணும். நம்ம ஏன் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் திட்டங்களை தருவாரு. ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, இந்த பணக்காரர்கள், செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாரும் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுகிறத காட்டிலும் அறிவை டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி என்றால் ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுத்து செல்வந்தனாய் மாற்றுறதை காட்டிலும் இந்த பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா சில திட்டங்களை கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க. அந்த கோடீஸ்வரன் லெவலில் மாறுறதுக்கு சில திட்டத்தை தான் இந்த பணக்காரங்கள் எல்லாம் கைமாறுவார்களே தவிர பணத்தை கைமாற மாட்டார்கள். ஏன்னா ஒரு பணக்காரன் யோசிப்பான், இப்பொழுது நான் இவனுக்கு ஒரு 10 கோடியை கொடுத்தேன்னா எனக்கு 10 கோடி லாஸ், இந்த 10 கோடியை எப்படி உருவாக்கலாம் என்ற திட்டத்தை கொடுத்தால் இந்த மனிதனுக்கு அவன் உருவாக்குவான். எனக்கும் லாஸ் இல்லை, அவனுக்கும் லாஸ் இல்லை. அதனால திட்டத்தை கொடுப்பார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் ஆவியாக இருக்கிறபடியால் ஒரு தூதன் அப்பியராகி உன் கையில ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் அப்படிலாம் செய்ய போறதில்லை. அப்படி செய்தாலும் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதற்கு பதிலாக என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் அதுக்கு பதிலாக நல்ல திட்டங்களை உங்களுக்கு தருவார். அந்த திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்க 7 லட்சம் ரூபாய் கடன் மட்டும் இல்ல, அநேக ஆயிரங்களுடைய கடன்களை நீங்க தீர்த்து முடிக்க கர்த்தர் உங்க கடனை அற்புதமா செயல்படுத்தி அற்புதமா மாற்றுவார். அதனால பணம் எங்கிருந்து வரும், எந்த லோன் கிடைக்கும் யோசிக்காதீங்க. கர்த்தர் சமூகத்தில் போங்க. கர்த்தர் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுவாரு. 2 வருஷத்துல நீங்க நினைச்சு பார்த்திராத உயர்வை கர்த்தர் தந்து அந்த கடனை மாற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை லட்சம் கடன் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் சொல்லுகிறது செய்யுங்க. ஒரு மனுஷனால 1000 மனிதனை அடிக்க முடியுமா? முடியாது. தேவ திட்டம், கழுத தாடையின் எலும்பை எடு, கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால் எலும்பி அடி என்று சொன்னார். இந்த புதிய பாட்டுல ஒரு பிரோஜனமற்ற பிசினஸ் போல தோணலாம். இந்த கழுத தாடை என்னத்துக்கு உதவும்? ஒரு செத்து போன எலும்பு என்று நீங்க சொல்லலாம். எலும்பு அது செத்து போன நாற்றம் அடிக்கிற ஒரு எலும்புல இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வெற்றி 1000 பேர் அதுல மாண்டு போனார்கள். ஆமென். அதனால கர்த்தர் உங்களுக்கு அற்பமான எந்த விஷயத்தையும் செய்ய சொன்னாலோ அது ஆரம்ப அற்பமா இருக்கலாம், அதை செய்து பாருங்கள். உலகெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துற லெவல்ல தெய்வ மகிமை இருக்கும். அதனால இவ்வளோ கடன் இருக்கு, அவ்வளோ கடன் இருக்கு, பாரப்படாதீங்க தேவ ஜனமே. God is going to give you a plan. கர்த்தர் தம்முடைய சித்தத்திலிருந்து ஒரு சித்தத்தை செய்ய உங்களுக்கு நல்ல திட்டத்தை தரப்போகிறாரு. ஒரு பணக்காரனை திட்டத்தை பரிமாறுவான் என்றால் தேவனும் திட்டத்தை தான் தருவார். தேவ
தேவன் திட்டத்தை தந்தால் அதை செயல்படுத்துங்கள். நோவாவை அழைத்தாரு, திட்டத்தை கொடுத்தாரு, பேழை உருவானது. ஆண்டவர் ஏன் பேழையை கொடுக்கவில்லை? ஏனென்றால் ஆண்டவர் திட்டத்தை கைமாறுகிறவர். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு திட்டங்கள் தருவார். பணம் தரலைன்னு சொந்து போகாதீர்கள். God will give you a plan. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளான், ஒரு பர்பஸும் தருவார். அதுக்குள்ள வரணும். இந்த ஆவியின் நதி தொட்டால் கட்டு உடைகிறது. கட்டு உடைந்தால் திட்டம் வெளிப்படும். திட்டம் வெளிப்பட்டால் உங்க சுகவாழ்வு துளிர்விடும். தேவ ஜனமே, திட்டத்திற்குள் வாருங்கள் என்று ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த 100 நாள் ஜெபத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜீவ நதியை கொண்டு யாரெல்லாம் தொட்டார் என்று உங்களோடு பேசினார், இன்று உங்களையும் தொட்டுக் கொண்டிருக்கிறார். அநேக ஆயிரங்களை இந்த ஜீவ நதி தொட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் இந்த 100 நாள் ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபையும் பாக்கியமும் கொடுக்கல. ஆனால் சிலர் இதில் கலந்து கொள்ளுகிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனம். உங்களுக்கு திட்டத்தை தருவார். நீங்கள் எதை எழுதுகிறீர்களோ இல்லையோ இந்த வார்த்தையை எழுதி வையுங்கள். 3 காரியம். சிம்சோனுடைய கையில் உள்ள கயறு அறுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு திட்டம் கிடைக்கப்பட்டது. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை தொட்டால் கட்டு உடையும். உங்க சிந்தனையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உள்ள அந்த கட்டு உடையும். கட்டு உடைந்தால் திட்டம் கிடைக்கும். இது 2வது விஷயம். தேவ ஆவியானவர் திட்டங்களை வெளிப்படுத்துவார். 3வது விஷயம், அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். ஹல்லேலூயா. செயல்படுத்தும் பொழுது நீங்க எவ்வளவு லட்ச கடத்துல இருந்தாலும் அந்த கடன்ல இருந்து வெளியே வருவீங்க. ஏன்னா திட்டத்தை கொடுத்தது ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு பிசினஸ் தொடங்கி அந்த பிசினஸ்லயே இவ்வளவு வருமானம் வரப்போகுது, எனக்கெல்லாம் அந்த ஞானம் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம். தேவ ஜனமே, கர்த்தர் கொடுக்கிறது எளிமையா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது மூளைக்கு புரியாது. ஆனால் அதை செயல்படுத்தி பாருங்க. அதை செயல்படுத்தி பாருங்க. சின்ன ஒரு ஸ்வீட் பிசினஸா இருக்கலாம், சின்ன ஒரு சீப்பு கூட விற்க சொல்லுவாரு, சின்ன ஒரு ரப்பர் பேண்ட் பிசினஸா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார்னா அது ஃபேக்டரியா மாறும். தேவ ஜனமே, ஒரு ரப்பர் பேண்ட் ரூபா இருக்கலாம். ஆனா 1 கோடி பேர் அந்த ரப்பர் பேண்டை வாங்கும் பொழுது அது 1 கோடி ரூபா. அதனால கர்த்தர் உனக்கு சின்ன பிசினஸ் தந்துட்டார்னு அதை அசிங்கமா நினைக்காத, அற்பமா நினைக்காத. சாராள் அம்மா ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை அற்பமா நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அந்த சரீரத்தில் அற்புதத்தை செய்தாரு. ஜீவ நதி உன்னை தொட்டா உன் கையில் இருக்கிற அற்பமானதும் அற்புதமாய் மாறும். ஆமென். 5 கல்ல தாவீது எடுத்தார். தேவச்சனமே, புரிந்து கொள்ளுங்க. அதுல ஒன்னே போதும் கோலியாத்தை கொல்றதுக்கு. அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பிசினஸோ, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற திட்டமோ அது அற்பமா நினைக்காதீங்க, அது அற்புதமா எண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை எழுதி வைத்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து தனி ஜெபம் பண்ணுகிற தேவச்சனங்கள் எல்லாரும் பிரேயர் மியூசிக் சேனலோடு இணைந்து ஜெபியுங்கள். தீர்க்க தரிசன அந்நிய பாஷை ஜெபமும் விடுதலை ஜெபம் அதில் இருக்கும். உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக நிரப்பி இருக்கிறதுனால் அநேக குறிப்புகளை ஆண்டவர் உங்க உள்ளத்தில் போடுவார். அதெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு தான் அந்த அருமையான அந்நிய பாஷை ஜெபம். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you. ஆமென், ஆமென்.